அன்பு உறவுகளை, நம்முடைய வாழ்க்கையில நாம் ஒரு பொருளை வாங்க செல்கின்ற போது அந்த பொருளின் விலை பட்டியலை பார்த்து நாம் பொருட்களை வாங்குகிறோம். இது ஒரு தகவல் அறிவாக இருக்கின்றது. இதை போன்றுதான் எருசலேம் மக்களும் இயேசுவை பற்றி, அவர் எங்கிருந்து வந்தவர், எந்த குடும்ப பின்னணி என்று ஒரு தகவல் அறிவை அறிந்து வைத்திருந்தார்கள். இயேசுவை அறிய வேண்டும் என்றால் நாம் அவருடைய உறவு நிலை அறிவில் நாம் அறிந்திருக்க வேண்டும். எபிரேய மொழியில் யாதா என்று குறிப்பிடுகிறார்கள். அப்படி என்றால் நாம் இயேசுவோடு நெருக்கமான, அனுபவபூர்வமான, ஒரு ஆழமான ஒரு உறவு நிலை அருகில் இருக்கின்ற போதுதான் நாம் அவரை முழுமையாக அறிந்து கொள்ள முடியும். இயேசு இந்த நற்செய்தியிலே நான் என்னுடைய தந்தை கடவுளின் வழியாகத்தான் அனைத்து செயல்களையும் செய்கிறேன் என்று கூறுபவராக இருக்கிறார். அப்படி என்றால் தந்தை கடவுளை அறிய வேண்டும் என்றால் நாம் இயேசுவை முழுமையாக அறிந்திருக்க வேண்டும். இயேசுடைய அந்த உறவு நிலையில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். அதற்கு நம்முடைய மனதை திறந்து வைக்க வேண்டும். இன்றைய நாளிலே மனிதன் என்ன நினைக்கிறான் என்றால், மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கூறியிருப்பார்கள், என்னால் எதையும் செய்ய முடியும், எனக்கு எல்லாம் தெரியும் என்ற ஒரு தன்னம்பிக்கையோடு அவன் இருப்பவனாக இருக்கின்றான். நம்முடைய மனதை திறக்கின்ற போதுதான் நாம் நம்முடைய வாழ்விலே கடவுளோடு உள்ள உறவு நிலையில் இருக்கின்ற போதுதான் அனைத்தையும் நாம் இந்த உலகிலே வெற்றிகரமாக செய்ய முடியும். எனவே அன்பு உறவுகளை, இன்றைய நாளிலே நம்முடைய மனதை கடவுளின் பக்கம் திருப்புவோம். ஆண்டவருடைய உறவு நிலையில் நாம் இருக்க வேண்டும் என்றால் அவரோடு அனுபவபூர்வமான அறிவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த உறவோடு நிலைத்து நிற்போம். இந்த தவ காலத்திலே அந்த உறவின் வழியாக, இயேசுவின் உறவின் வழியாக தந்தை கடவுளை அறிந்து கொள்வோம். நாம் ஆற்றலையும் புதிய சக்தியையும் பெறுவோம்.